காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்ன இசை முடிச்சிட்டியா இல்லையா? திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறான். சார் 1 hourல முடிச்சிருவேன். 1 hour விளையாடுறியா நீ? நான் தான் இந்த ஒர்க்க உன்கிட்ட கொடுக்கும் போதே சொல்லிதானே கொடுத்தேன். இந்த டைம்குள்ள எனக்கு வேணான்னு வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப வந்து 1 hourல முடிச்சிருவானா? நான் இனியா மேமுக்கு என்ன பதில் சொல்றது? சார் நான் இனியா மேம் கிட்டே பேசிட்டேன். இது ஆமா சார், இந்த ஒர்க்க நைட்டுக்குள்ள முடிக்க வேண்டியதானா, அதனால 1 hour டைம் கேட்டதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனியா மேம் கிட்ட பேசுனியா? ஆமா சார், உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதுங்க. 1 hourல கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவேன் சார். ஏன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்கிட்ட கொடுத்த ஒர்க்கு அத முடிக்க முடியலனா நீ ஏன் கிட்ட தானே வந்து கேட்கணும். இல்ல, இனியா மேம் கொடுத்த ஒர்க்கு தானே சொன்னீங்க, அதான் உங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்டு உங்களை திட்டக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் நானா போய் பேசிட்டேன். ஏன் உனக்கு வேலை தந்தது பிடிக்கலனா நீ அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? என்னமோ இது வரைக்கும் உன் வாழ்க்கையில ஆம்பளைங்களே பார்த்தது இல்லாத மாதிரி பல்ல காட்டி சிரிச்சு அப்ப நான் கொடுத்த வேலையில ஓகே சார் நான் முடிச்சிடுறேன் ஓகே ஓகேன்னு இழுச்சு சொல்லிட்டு இப்ப முடிக்க முடியலன்னா என்ன இசை அர்த்தம்? சார் என்ன சரி, அப்படியே உன்னால முடிக்க முடியல நீ என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும். இன்னும் 1 hour டைம் கொடுங்க சார், அதுக்குள்ள முடிச்சிடுறேன் நீ என்கிட்ட வந்து பேசிருக்கணும். நான் மேம் கிட்ட பேசிருப்பேன். அதை விட்டுட்டு நான் ஆம்பளைங்கிறதுனால அப்ப பல்ல காட்டி என்னால முடிக்க முடியும்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். வேண்டாம் சார், நீங்க பேசுறதுல வேற அர்த்தம் இருக்கு. ஏன் உன்கிட்ட எல்லாம் அர்த்தம் யோசிச்சு பேசிட்டு இருக்க முடியாது. யார கேட்டுட்டு நீ டைரக்டா இனியா மேம் கிட்ட போய் பேசின? நீங்க தானே சார் இனியா மேம் கொடுத்த வேலைன்னு சொன்னீங்க, அதான் அவங்க கிட்டே பேசிட்டா உங்களை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்களேன்னு தான். ஏன் இசை இப்ப நீ என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட நல்ல பல்ல காட்டி இழுச்சு நான் பண்ணலான்னு வாங்கி வச்ச வேலை. ஆனா இனியா மேம் கிட்ட நீங்க அந்த ஆளுக்கு கொடுத்த வேலைய அந்த ஆள் செய்யாம என்கிட்ட கொடுத்துருக்கான்னு நல்ல வேலை மாதிரி பேசி என்ன மாட்டி விட்டுட்டு வந்திருக்க. ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல அவங்க கிட்ட போய் பேசல. காலையிலே நான் இங்க தானே இருக்கேன், உன்னால முடிக்க முடியாதுன்னா நீ என்கிட்ட காலையிலேயே வந்து பேசிருக்கணும். அப்படி இல்லையா அவங்க கிட்ட பேச போன நேரத்துலயாவது என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். நல்ல சீவி சிங்காரிச்சிட்டு வர தெரியுதுல. உன்னை பத்தி அப்பவே எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் அப்பவே புரிஞ்சிருக்கணும். இவ ஆம்பளைங்கள்னாலே பல்ல காட்டிட்டு தான் இருப்பா, இவ இவ்வளவு பல்ல காட்டிட்டு வாங்கி வைக்கிறாள்னாலே இவளால முடியாது அப்படின்னு ஏன் மண்டையில எனக்கு தான் உரைச்சிருக்கணும். நீங்க வேற மாதிரி தப்பா பேசுறீங்க. நான் தான் அப்பவே சொன்னனே சார் உங்ககிட்ட எனக்கு 2 days டைம் தாங்க அப்படின்னு. ஏய் யாரடி எதிர்த்து பேசுற? என்கிட்ட பேச வேண்டியது உன் பாட்டுக்கு இனியா மேம் போய் பேசிருக்க. உனக்கு வேலை கொடுத்த வேணாம், அவங்களா உன்கிட்ட வந்து கொடுத்தாங்க. இந்த ஐசை இந்த ஒர்க்க முடிச்சிருன்னு அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நீ டைரக்டா அவங்க கிட்ட பேசிருக்கலாம். இந்த ஃப்ளோர்ல இத்தனை ஸ்டாஃப் வேலை பாக்குறாங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால என்ன ஒர்க்னால என்ன பெண்டிங் இருந்தாலும் எது முடிக்க முடியலனாலும் என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் வரும், நான் தான் அவங்க கிட்ட எடுத்துட்டு போறது. ஆனா நீ முத ஒரு இடத்துக்கு வேலை பார்க்க வரும்போது டிசிப்ளின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். டிசிப்ளினே இல்லாத பொண்ணு கிட்ட வேலை கொடுத்தா இப்படிதான் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இருப்பா. வர வேண்டியது 10 நேரம் கௌதம் கிட்ட பல்ல இழிச்சிட்டு இருக்க வேண்டியது, மொத்த நேரம் சாம் சார சொரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது. உன் வீட்டுல எல்லாம் உனக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கல, மேனர்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கல. என்னால தானே முடிக்க முடியல, என்ன பத்தி மட்டும் பேசுங்க சார், எதுக்கு வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் சொல்றீங்க? ஏய் அப்படிதான் பேசுவேன். நீ வந்த நாளையில இருந்து நானும் உன்ன வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கௌதம் கிட்ட பல்ல இழிக்கிறது, சாம் சார் பக்கத்துல வந்தா அவர் காலை சுரண்டிட்டு இருக்குது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. இருந்தாலும் உன்னை நம்பி வேலை கொடுத்த பத்தியா? உன்ன மாதிரிப்பட்ட பொண்ணுங்க இந்த மாதிரி பெரிய கம்பெனிங்களுக்கு வேலைக்கு வர்றதுக்கு காரணமே இவனாவது அழகான பையன் இருப்பான், பல்ல காட்டி வளைச்சு போடலாம், இதே எண்ணத்தோட தான் வரது. இந்த எண்ணத்தோட வேலை பார்த்தா எங்க வேலை வாடும்? போதும் சார், இன்னும் 1 hourல உங்க ஒர்க்க முடிச்சு உங்க கையில கொடுக்கறேன். ஏய் ஒர்க்க முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எங்க போற? ஆபீஸ்க்குள்ள எங்க போனனால உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் போணுமா? 1 hourல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி சுத்திட்டு இருந்தா எங்க வேலையை முடிப்ப? ரெஸ்ட்ரூம் போறதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போணுமா? ஏய் நீ எங்கே போ, இன்னும் 1 hourல என் வேலையை முடிச்சு என் கையில கொடுத்துருக்கணும். அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோ இசை, இந்த ஃப்ளோர்ல என்ன கம்ப்ளைண்ட்னாலும் என்ன இஷ்யூனாலும் என்கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறதே. இங்க நடக்கிற கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட வைக்கிறதோட நிப்பாட்டு. நீ முதலாளி ஆகணும்னு நினைச்சா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போ. ஆம்பளைங்க வேலை கொடுத்தா மட்டும் பல்ல இழிச்சிட்டு வாங்கி வைக்க வேண்டியது, முடியலன்னா அப்பவே முடியாதுன்னு சொல்லிருக்கணும். டிசிப்ளின்னா என்னன்னு கூட கொஞ்சமா தெரியல. பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லடி, சொல்லி கொடுக்கறேன். அண்ணன் கேபின்ல எல்லாம் நான் எங்க போயிருப்பான்?
இருக்கான் போலயே. 2 நிமிஷமாவது அண்ணன்ட்ட பேசாம என்னால வேலை பார்க்கவே முடியாது. நைட்டு 1 o'clock தாண்டி என்னைக்கு தூங்குறோமோ அன்னைக்கு எல்லாம் இந்த தலைவலினால உயிர் போகுது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்கு. எதுக்கு அழுதுட்டு நிக்கா? ஏய் அம்மோ, அன்புன்னு நினைச்சிருப்பாளோ? இசைனா அன்பு இல்ல, சாம். மேரி பூச்சுக்கு தெரியவில்லை உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி, அலைக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. என்னாச்சு இவளுக்கு? சாம்னு சொன்னதுக்கு பிறகுதான் இருக்கமா கட்டியாளரா? ஏய் என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னாச்சு? இப்படி என்னன்னே சொல்லாம அழுதியனா என்னடி அர்த்தம்? என்ன? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாததுக்கு அழுறேன். சாரி, அன்பு அண்ணா தான் கேபின்குள்ள வந்துட்டேன் நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. எதுக்கு அழுத? ஒண்ணும் இல்ல. அண்ணா இல்லையா இங்க? வெளியே போயிருக்கோம். ஏதாவது இஷ்யூவா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். ஒருவேளை காசு ஏதாவது பேசியிருப்பானா? இசை அஞ்சு எங்க? டீ பிரேக்கு கேண்டீன் போயிருக்காங்க. தனியாவா இருந்தா? ஆமா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வரேன். കുട്ടിമനത്തെ ലോയല്ലാടി കൂടുമുരുട്ടി കൂട്ടുവിളിക്കുന്നേ മാരൻ നിന്നെ കൂകിക്കുരുവി കൂട്ടുവിളിക്കുന്നേ കൂകിക്കുരുകി കുട്ടിമനത്തെ ലോയല്ലാടി കൂടുമുരുട്ടി കൂട്ടുവിളിക്കുന്നേ മാരൻ നിന്നെ കൂകിക്കുരുവി കൂട്ടുവിളിക്കുന്നേ തങ്കക്കുലസല്ലേ കുറുംകുയിലല്ലേ മാരനുമയിലല്ലേ തങ്കക്കുലസല്ലേ കുറുംകുയിലല്ലേ விடு சாம். விடுறதெல்லாம் இருக்கட்டும். என்ன நடந்துதாங்க? ஒன்னும் நடக்கல. எதுவும் நடக்காம அழுதுட்டு நிக்கிறியா? அதான் ஒன்னும் நடக்கலன்னு சொல்லிட்டேன்ல. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எதுக்கு அழுறேன்னு கேட்டேன். விடு. நான் நினைச்சாதான் நீ போக முடியும். என்ன நடந்துன்னு கேக்குறேன்ல. விடு சாம், எனக்கு வேலை இருக்கு. ஏன் நான் தான் சொல்றேன்ல, நான் நினைச்சாதான் நீ போக முடியும். இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. உள்ள இருந்தது அன்பா நான் நினைச்சிட்டேன். நீ எனக்கு தெரியலாதான். நானோ அவனோ என்ன நடந்ததுன்னு கேக்குறேன்ல. விடு சாம், ஏய் எனக்கு வேலை இருக்கு. நான் பாட்டுக்கு பேசிட்டே நிக்கிறேன், உன் பாட்டுக்கு போயிட்டா இருக்கேன். இருடி வரேன். இசை, சொல்லஞ்சு ஏண்டி அழுத்துட்டா இருக்க? இல்ல இல்ல இசை, ஏன் அழுற? ஐயோ மியூசிக் எதுக்கு அழுறீங்க? ஐயோ இசை, இரஞ்சு கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல, அதை முடிச்சிட்டேன். வந்ததுக்கு பிறகாத ஷட் டவுன் பண்ணலாம். இப்ப இதுக்கு வர ஆரம்பிப்பாரு. இப்போ ஷட் டவுன் பண்ணிடுறேன். சாம் ப்ளீஸ், கோவத்துல பேப்பரை கிழிச்சு போடுறதோ இல்ல சிஸ்டம் எதுவும் ஷட் டவுன் பண்ணிடாதுங்க. அவளே இப்ப பண்ணிடுவான். இல்ல நான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வரல, எனக்கு வேற கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்க வேலைய பண்ணலாமா? சாம், அதுக்கப்புறம் சடனா உங்களுக்கு கோவம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூபிஎஸ் எதுவும் ஆஃப் பண்ணிட மாட்டீங்களே? இல்ல அஞ்சு, இன்னைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, வேற வேலை இருக்கு. உனக்கு வேற வேலை இருந்ததுன்னா நீ பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு அழுத மாதிரி சீன் போட்டுட்டு இருக்குது? என்னமோ இங்க நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? இசை, உனக்கு காஃபி இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த காஃபியாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணு. அம்மாடி, என்ன சார்? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. ஆபீஸ்க்குள்ள டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிருக்காங்க. எல்லாம் பிரேக் டைம் எது வேணாலும் வெளியே போய் சாப்பிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்ல, இது வேலை பாக்குற இடம். இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஐயோ சார், அவ காலையில உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு காஃபியாவது குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, அதுக்கு கூட இப்படியே சத்தம் போடுவீங்க? அம்மாடி, இந்த ஆபீஸ்க்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இப்படிதான் இருந்தாகணும். வெளியே போய் குடிச்சிட்டு வர சொல்லு. எனக்கு வேண்டாம், நீ வெளியே கொட்டிட்டு வந்துரு. எது வெளியே கொட்டணுமா? இல்ல, உள்ளதான் காஃபி எல்லாம் அலோட் இல்ல. எல்லாம் அலோடு இருக்கே இல்ல, உனக்காக தானே அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. கீழே கொட்டுனா என்ன அர்த்தம்?
இந்த காஃபிக்கு கூட வழி இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? சொல்லிட்டு கீழே கொட்டிட்டு வாங்குற. ஐயோ சார், நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல. நம்ம ஆபீஸ்க்குள்ளதான் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் அலோடு இல்லையே. வேணா வெளியே போய் குடிச்சிட்டு எது வேணாலும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும். உள்ள இது வரைக்கும் அலோடு இல்லையே. உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு தெரியாத ரூல்ஸா சார்? பாதி ரூல்ஸ் கொண்டு வந்ததே நீங்க தானே. ஆமா, இங்க எல்லா ரூல்ஸையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்க வேலையை அவங்க முடிச்சாங்கன்னா யாருக்கும் எந்த தொலையும் இல்ல. எல்லா ரூல்ஸ் படியா நடந்துட்டு இருக்கீங்க. ஏய், குடிச்சிட்டு வேலையை பாரு. இல்ல வெளியே போய். ஏன் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குதியா? இங்க இருந்தே குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணு. அதான் இசை சாம் சாரே சொல்லிட்டாருல. நீ குடிமா, நீ குடி. இவங்க சம்திங் என்னமோ நடந்திருக்கு. என்ன குடி, வேலையை பாருங்க. ஓகே சார். மியூசிக் எதுக்கு அழுதுட்டே உட்காந்துருக்க? சாம் சார் வரும்போது இந்த காசி கொடுத்த எதையாவது வேலையை மியூசிக் எடுத்து வச்சுட்டு இருந்ததுன்னா உடனே கோவத்துல யூபிஎஸ் ஆஃப் பண்ணிடுவாரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்காம சும்மா உட்காந்துருக்காரு. அதுவும் எனக்கு வர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. நம்ம கேண்டீன் போன நேரத்துல இங்க ஏதாவது நடந்திருக்குமா? மியூசிக் எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கு? இங்க என்னமோ நடந்திருக்கு. சும்மா எல்லாம் அழுற பொண்ணு இசை கிடையாது. நம்மளே நீ வேண்டான்னு சொல்லி திட்டினதுக்கு பிறகு கூட பின்னாடியே சிரிச்சு வந்து பேசுற பொண்ணு. கடைசியா அசிங்கமா திட்டினதுனால தான் நம்மளே வேண்டான்னு முடிவெடுத்தா. இவ்ளோ அழுறானா யாரோ தரம் தாழ்ந்து போய் பேசியிருக்காங்க. அவங்க லெவலுக்கு இறங்கி பேச முடியாம தான் அழுதுட்டு இருக்கா. என்ன நடந்திருக்கும்? அஞ்சு கிட்ட கேட்கலான்னா அஞ்சுவும் இங்க இல்ல. கேமரா வாய்ஸ் இல்லைனாலும் லாஸ்டா இவ கூட யாரு பேசியிருக்காங்கிறது தெரியும்ல. இப்ப இதுக்கு அழுத்தடுத்து சீன் போட்டு இருக்குது. அழுத்தடுத்து சீன் போட்டா தானே அவர் என்ன ஏதுன்னு கேட்பாரு. இதெல்லாம் ஒரு பொண்ணு காசிட்ட பேசிட்டு நிக்கிறா. நீ இந்த ஆபீஸ்ல இருந்து போதுக்கு முன்ன உனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாண்டி. காசிட்ட தான் பேசிட்டு நிக்கும் போதே அழுறா. ஆக இவன் தான் என்னமோ சொல்லியிருக்கான். முடிச்சிட்டேன் அஞ்சு, முடிச்சிட்டியா? சூப்பர் டி. இதை நான் அவரோட மெயிலுக்கு அனுப்பிட்டேன். முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா அனுப்பிட்டு மதியம் கூட என்ன சாப்பிடல. நீ போய் சாப்பிட உட்காந்து. ஆக சாப்பிட கூட இல்ல. அப்படி வேலை பாக்குறீங்களா மேடம்? சார் என்ன? என்ன இசை? முடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். முடிச்சிட்டியா? இருமா ஒரு நிமிஷம் பாக்குறேன். அட ஆமா, சூப்பர்மா. நான் கொடுத்த வேலையா நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி முடிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டிருக்கு. நாங்க எல்லாம் வேலை பாக்குறத விட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்க. சார், நாங்க 2 பேருமே சாஃப்ட்வேர் புதுசா ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணனும். அதுக்கு ப்ரோக்ராம் போடுங்கன்னு சொன்னா உங்களால போட வருமா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கான்னு தான் சொன்னேன். அதான் சார், அவ சாஃப்ட்வேர் டெவலப்பிங் டீம்ல இருந்திருக்கா. சாம் சார் எங்களுக்கு கொஞ்சமா தான் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வச்சுட்டு நீங்க கொடுத்த வேலை 1 டேல அவ முடிச்சதே பெருசு. இதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ரோக்ராம் போட சொன்னா உங்களால 1 வாரம் மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம போட முடியுமா? அது எப்படிமா முடியும்? அப்பனா உங்களை விட எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் எடுத்தது ஒரு விஷயமே இல்ல. முடிச்சு கொடுத்திருக்காளா, அதுக்கு பாராட்ட முடிஞ்சதுன்னா பாராட்டுங்க. பாராட்டுறதுல என்னமா இருக்கு? அவளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சாஃப்ட்வேரை விட்டுட்டு ஒரு வேளை சிவில் பக்கம் இந்த பொண்ணு வந்ததுன்னா என்ன நல்ல ஃபியூச்சர் அவளுக்கு இருக்கு. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா சார்? இல்லம்மா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போ உன் இடத்துல போய் உட்காரு. நான் முடிச்சிட்டேன். நீங்க ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்ல, பசிக்கலாம். எது? இல்ல, ஒர்க் இருந்துச்சுலாம். ஒர்க்க பார்த்துட்டே இருக்கும்போது பசிய மறந்துட்டேன். எனக்கு பசிச்சிருந்தா நான் அப்பவே போய் சாப்பிட்டுருப்பேனே. என் கூட வா. எங்க? ஏன் எங்க என்ன ஏதுன்னு சொன்னாதான் வருவியா? இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட மட்டும் தான் வர போல. இல்ல, வரேன். அது என்ன, எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க? ஒரு 10 நிமிஷம் நான் வரது வரைக்கும் இங்கே உட்காரு. ஏன்? நான் வர்றது வரைக்கும் இங்கே உட்காரு. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுட்டேன். இப்ப இவனுக்கு என்னவா? இவன் வரது வரைக்கும் இங்கே உட்காரணுமால? எனக்கு வேற வேலை இல்ல. ஏய், என்னடி அவர் அப்படி கூப்பிட்டு போனாரு, நீ இப்படி வர? அந்த ஆளுக்கு வர வேலை இல்ல. எனக்கே டயர்டா இருக்கு. இப்ப வந்த உடனே கழுத்த இருக்க ஆரம்பிக்கும். நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லடி. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. அப்பவே அந்த ஆள்கிட்ட என்னால முடியாதுன்னு தூக்கி எரிஞ்சு கொடுக்க வேண்டியதானே. சரி விடு, அவர் ஏதோ என்ன டார்கெட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு. சாம் சார் வர்றதுக்கு முன்ன ஒரு 10 நிமிஷமாவது கண்ணு மூடி வச்சிருந்தாதாண்டி என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சாப்பிட இசை. டைம் தாண்டியாச்சுடி, எனக்கு பசிக்கல. இப்ப எப்படி சாப்பிட முடியும்? சரி ஓகே, அப்ப கொஞ்ச நேரம் கண்ணையாச்சும் மூடி வச்சுக்கோ. எதுக்கு இவ்வளவு மட்டும் இவ்வளவு டார்ச்சர் பண்றாரு? நான் அங்க இருக்க சொன்னா நீ இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. அம்மாடி இசை,
உன் மெயில் கொஞ்சம் செக் பண்றியா? ஐயோ, நம்ம முடிச்சு கொடுத்ததுல ஏதாவது தப்பு இருக்குமோ? பாத்தியம்மா? ஆ, ஏதாவது கரெக்ஷனா சார்? கரெக்ஷன் எல்லாம் இல்லம்மா, இது அடுத்த ஒர்க். எது அடுத்த ஒர்க்கா? நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்ன இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துரு. ஆ சரி சார், இதோ பாக்குறேன். ஏண்டி லூசு, இருடி ஒரு நிமிஷம். ஏன் ஆ? நான் உன்ன அங்கதானே உட்கார சொன்னேன். இல்ல சாம், இல்ல சாம் சார், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தேன். அதான் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்கிறதுக்காக இங்க வந்துட்டேன். ஏன் என் கேபின்குள்ள சேர் எதுவும் இல்லையா? அங்கெல்லாம் உட்கார்ந்தா ரிலாக்ஸேஷன் கிடைக்காதா? இல்ல, கொஞ்ச நேரம் கண்ணு மூடி வச்சிருக்கிறதுக்கு உங்க கேபின் எதுக்காதான். எவன் என்ன வேலை கொடுத்தாலும் நீ என்னமோ இந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் மாதிரி எவன் கொடுத்தாலும் அந்த வேலையெல்லாம் செய்யறேன். ஏடி, எவன் என்ன சொன்னாலும் கேக்குறேன். இந்த கம்பெனில எல்லாரும் நான் சொல்றதை கேட்பாங்க. ஆனா நீ யார் கொடுத்தாலும் அவங்க கொடுக்குற வேலையை மண்டை ஆட்டிட்டு செஞ்சு கொடுப்ப. நான் செய்யன்னு சொல்றதை கேட்க மாட்டேதானே? ஐயோ இசை, இந்த ஒர்க்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லலமா. எனக்கு நாளைக்கு ஈவினிங் போதும். என்னை விட சாம் சார் தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். வரியா இல்ல? போறேன். இப்போ சாம் சார், அன்பு சார், இனியா மேடம், இவங்க 4 பேருக்குள்ள என்னமோ இருக்கு. அஞ்சு, இங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது புரியுதா? ஹலோ ஹலோ, நானே புதுசு, எனக்கே ஒன்றும் புரியல. நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? காசு எதுக்கு மியூசிக்கா இவ்ளோ கொடுமைப்படுத்துறான்? சாம் சார் ட்ரைனிங் கொடுப்பாருன்னு தெரியும். சாம் சாரே இல்லாத டைம்ல தான் மியூசிக் ஏதாவது வேலை பார்த்து ஆக்கணும். இந்த ஆளு வேணுன்னு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கலாம். இருக்கலான்னு இல்ல, அப்படித்தான் இருக்கு. ஆனா இதுக்காக காசி கிட்ட சாம் சார் ரொம்ப கோவப்படுற மாதிரியும் இருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுக்காகவும் காசி கிட்ட சாம் சார் சண்டை போட்டதே கிடையாது. அவருக்கு காசி பண்றது ஏதாவது பிடிக்கலன்னா அன்பு சார் கிட்ட போட்டு விட்டுருவாரு. காசி பத்தி ஏதாவதுன்னா கேக்குறது அன்பு சார் அல்லது இனியா மேம் தான். ஆனா இசை விஷயத்துல இவர் டைரக்டாவே களத்துல இறங்குறாரு. அதான் என்னன்னு புரியல. எல்லாம் எனக்கு என்னன்னு புரியல, கண்டுபிடிக்கிறேன். உட்காரு. நீ சொன்னதா நான் இதுக்கடா உட்காரணும்? ஏடி, அவன் சொன்ன உடனே மட்டும் எல்லாம் கேக்குறேல. உட்காருன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு ஓவரா சீன் போடுற? அவங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியும் என்னமோ உன் பொண்டாட்டிய கூப்பிட மாதிரி வா அப்படிங்கிற. என்ன அவங்க முன்னாடி எல்லாம் சீன் போட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரலான்னு பாக்குறியா? உங்க ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, பல்லுக்குள்ள எல்லாம் தெரிச்சிடும். இந்த அப்படி என்ன? அதான் மதியம் என்ன சாப்பிடல. முத சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். டேய், நீ கொடுத்தா உடனே நான் சாப்பிடணுமா? நீ வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் நான் சாப்பிடாம உட்கார்ந்தேன்னு நினைச்சியா? எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடல. அதெல்லாம் காலையில அம்மா லஞ்ச் கொடுத்து தான் விட்டாங்க. ஆமாண்டி, ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்க அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு அப்படியே பல்ல இழிச்சிட்டு இருக்கோம். உன் மூஞ்ச விட நல்லா தான் இருக்கும். முத சாப்பிடு இசை, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். டேய், பசிக்கவே இல்லைங்கிறேன். பசிக்காத பொண்ணு கிட்ட சாப்பிடுனா நானும் பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? இதுதான் நடக்கும். ஒழுங்கு மரியாதையா நீயா சாப்பிட்டியனா இந்த மாதிரி தும்மாம இருமாம வேலை முடியும். இல்ல இப்ப என்ன, இது சாப்பிடணும் அவ்வளவுதானே? புரிஞ்சா சரிதான். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். சாப்பிட்டுட்டேன், நான் வரேன். ஏனில இன்னும் என்ன? எதுக்காக அழுத? ஐயடா, நீ சாப்பாடு வாங்கி கொடுத்து எதுக்காக அழுதான்னு கேட்டா நான் உடனே சொல்லிடணுமா? ஏடி, எதுக்கு அழுதான்னு கேக்குறேன்ல. எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லிதான் ஆகணும். இசை, நான் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. என் கோபத்தை ரொம்ப கிளப்பிட்டே இருக்கேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்ப என்ன, எதுக்கு அழுதான்னு தெரியணும் அப்படிதானே? அவர் கொடுத்த டைமுக்குள்ளாடி அவர் கொடுத்த ஒர்க்கை என்னால முடிக்க முடியல. கொஞ்சம் கோவமா கேட்டாரு, இன்னும் முடிக்கலையா? முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேலான்னு கேட்டாரு. அவன் இப்படி கேட்டான். ஆமா, இப்ப உனக்கு என்ன அதுக்கு? அவன் இப்படி கேட்டா இதுக்கு நீ அழுத. ஏண்டி, இதுக்கெல்லாம் அழுறவளா நீ? புது இடம் கொடுத்த ஒர்க்கை என்னால கரெக்ட் டைமுக்கு முடிக்க முடியல. சோ சடனா அழுக வந்துட்டு, அவ்வளவுதான். இசை, என்கிட்ட இந்த மூடி மறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவன் உன்கிட்ட வந்து பேசும்போது 5 கூட பக்கத்துல இல்ல, ஏன் கௌதம் கூட இல்ல. 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க அவன் பக்கத்துல இருந்திருந்தாலும் அவன் என்ன சொல்லி நீ அழுதன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, ஒர்க்க முடிக்க முடியல, அத பத்தி தான் கேட்டாரு, அதான் அழுதேன். அதுக்கெல்லாம் அழுற ஆள் நீ கிடையாது. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற இசை. ரொம்ப நேரமா கேக்குற இசை, எப்போ இப்படி சாஃப்டாவே பேசிட்டு நிப்பேன்னு மட்டும் நினைக்காத. சாம் சார். அறிவு இல்லையா உங்களுக்கு? சார், அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். நான் எதுவும் பண்ணல சார். அந்த பொண்ணு என்னமோ என்ன பத்தி தப்பா உங்ககிட்ட சொல்லி தந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோட கேபின்.
உள்ள வரணும்னா உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ள வரணும். டோர் ஓபன்ல இருந்தாலே உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு தான் உள்ள வரணும். அந்த மேனஸ் உங்களுக்கு தெரியாதா? கேபின் டோரே பூட்டி போட்டிருக்கேன், உங்க பாட்டுக்கு திறந்துட்டு உள்ள வரீங்க. நாய் மாதிரி நுழைறதுக்கு இது என்ன சத்திரமா? நான் தான் கதவை சாத்தி வச்சிருக்கேன்னு தெரியுதுல, அதுக்கப்புறமா பப்பரப்பேன்னு உங்க பாட்டுக்கு திறந்து உள்ள வந்துட்டே இருக்கீங்க. இது என்னடா புது பஞ்சாயத்து மாதிரி இருக்கு? ஒரு நிமிஷம் மச்சான் என்னதான் நாயன்னு சொல்றானோன்னு பயந்துட்டேன். அதானே, ஏன் சாமால அதெல்லாம் முடியாது. இல்ல சார், நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரியும், அதான். நான் உள்ள இருந்தா ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் போற மாதிரி போயிருவீங்களா? நான் டோர் ஓபன்ல வச்சிருந்தாலே உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு தான் உள்ள வரணும். நான் நான் என் இடத்துக்கு போறேன். எது? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏடி, நான் உள்ள வாங்கன்னு கூப்பிடாமலே திறந்த வீட்டுக்குள்ள நாய் வந்த மாதிரி வரானுங்க. ஆனா நான் இங்க உன்ன கூட்டு வந்திருக்கேன், நீ என்னடானா என் பேச்ச கேட்காம உன் பாட்டுக்கு போ பாக்குறேன். பஞ்சாயத்து என்னன்னு தெரியலையே. சார், உங்ககிட்ட கேட்காம வந்தது என் தப்பு தான் சார். வேலை விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் அப்புறமா உங்களை பாக்குறேன் சார். நான் அப்புறமா வரேன். சாம்க்கு இல்லனாலே காசிய பிடிக்காது. சில நேரம் பொண்ணுங்க ஏதாவது சிரிச்சு பேசினாலே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு நம்மகிட்டே வந்து சொல்லியிருக்கான். ஆனா இது வரைக்கும் இவன் இந்த மாதிரி அவர்கிட்ட நடந்துகிட்டது இல்ல. அப்பனா இசை விஷயத்துல ஏதாவது பண்ணிருப்பாரோ? மச்சான், நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன், நீ இப்ப கிளம்பு. சரிடா, பேசி முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது வா. சாரி சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சார், ஏதோ கோவத்துல இருந்திருப்பீங்க போல. அந்த நேரத்துல நான் உள்ள வரட்டுமான்னு கேட்காம வந்தது தப்புதான். என் மேல நீங்க கோவப்பட்டதுக்காக சாரி கேட்கணும்லாம் இல்ல சார். நான் அதுக்காக கூப்பிடல. என் கேபினுக்கு இனியா அன்பை தவிர யார் வந்தாலும் கேட்டுட்டு தான் உள்ள வரணும், ஞாபகம் இருக்கட்டும். ஆம், இனிமே ஞாபகம் வச்சுக்கிறேன் சார். ஹலோ சார். டோரை லாக் பண்ணிட்டு போங்க. ஓகே சார். இது வரைக்கும் சாம் சார் என்கிட்ட இப்படி கோவப்பட்டதே இல்லடி. அவருக்கு என் மேலே வெறுப்பு வர மாதிரி பண்ணிட்டேலாம். நீ பத்த வச்சுட்ட, இனி எப்படி பத்து எரியுதுன்னு மட்டும் பாருடி. சே, அவர் இப்ப என்னெல்லாம் தப்பா நினைச்சிருப்பாரு. இவன்ட்டெல்லாம் பேசியே வேஸ்ட். ஏன் சொல்டா. நில்லுன்னு தான் சொல்றேன்ல. விட்றா. ஐயோ, விட்டு சாம். ஏன் நில்லுன்னு சொல்றேன்ல. நான் நில்லுன்னு சொன்னா நிக்க மாட்டியா? இல்லடா. ஏய் நில்லுடி. விட்றா. விடு. சாம், இப்ப விட போறியா இல்லையா? முடியாதுடி. அந்த ஆள் என்ன பேசினான்னு ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்றது வரைக்கும் என்னால இந்த விஷயத்தை விட முடியாது. அவர் என்ன சொன்னா உனக்கு என்ன? அப்படியே பேசியிருந்தாலும் என்னதானே பேசினாரு, அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா பிடிச்சிருக்கு, பைத்தியம் மாதிரி அவர்கிட்ட இப்படி கத்துறேன். நான் என்னமோ உன்கிட்ட தப்பா அவரை பத்தி சொல்லி கொடுத்து அப்படி நீ கத்துறதா தானே நினைப்பாரு. அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? இப்ப எதுக்கு காட்டுப்பிடி பிடிச்சு வச்சிருக்க? இசை, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். என்ன நடந்திருந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படுற? ஏய், உனக்கு அஞ்சுக்க நான் தான் ட்ரைனர். நான் ட்ரைனிங் கொடுக்கற நேரத்துல உன்கிட்ட எவனோ வந்து பேசியிருக்கான். நீ ஏன் கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்து இருக்க? என்ன நடந்துன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, ஒன்னையா இருக்கட்டும் அஞ்சுவையா இருக்கட்டும், அன்புக்கும் இனியாக்கும் கூட திட்டுறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைனரை நான் தான். வலிக்குது சாம், விடு. சரி, ஓகே. சாப்பிட்டா கேக்குறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னதுக்கு பிறகு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன் நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சாம்னா யாருன்னு அவனுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். என்னமோ ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். உண்மை சொல்லட்டுமா? ம். நீ கொடுத்த அளவுக்கு எனக்கு யாராலையும் வலி தர முடியாது. உன் அளவுக்கு இறங்கி யாரும் என்ன காயப்படுத்தவும் முடியாது. நீ பேசின விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் பேசினதும் அவன் பேசினதும் ஒண்ணுன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டவன் எல்லாம் பேசிட்டு போட்டுன்னு பாத்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. பாத்துட்டு இருக்க மாட்டியா? யாரா நீ? என் அண்ணனோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ என்ன என் ஃபேமிலியா? இல்ல இல்ல என்ன கட்டிக்க போறவனா? ஏய், ஐ மீன் அஞ்சுக்கோ இல்ல உனக்கோ ஏதாவது ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது நான் தான். அந்த சைக்கோக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அப்படியே மண்டையாட்டிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்ய. ஏண்டி, என்னால முடியாதுன்னு உனக்கு வாயை திறந்து சொல்ல முடியாதா? இப்பவா எனக்கு வேலை தான் கொடுத்திருக்காரு. நீ வந்து ட்ரைனிங் கொடுத்தியனா நீ பேசுறத கேட்டுட்டு இருப்பேன். அப்படி இல்லையா, அவர் கொடுத்த வேலையை தான் நான் செய்ய போறேன். உன்னால என்ன கிழிக்க முடியுமோ அதை கிழிச்சுக்கோ. நான் வரேன். தேவையில்லாம என்ன இப்படி கூட்டு வந்து அசிங்கப்படுத்துற வேலையை மட்டும் வச்சுக்காத. ஓ ரியலி? அந்த வேலையை தான் செய்ய போறியா? நீ எப்படி இதை முடிச்சு கொடுக்கற, எப்படி அவன் உன்கிட்ட இந்த வேலை வாங்கிடுவான்னு நான் பாக்குறேன்டி. இனியா, வா சாம். வரதெல்லாம் இருக்கட்டும், அந்த காசுக்கு ஏதாவது இப்ப வேலை கொடுத்தியா? மெயில் போட்டிருந்தேன் அவருக்கு. என்ன அவருக்கு கொடுத்த? அதுவா, பிளானிங் டீம்ல யாராவது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்திருந்தேன். எப்ப முடிச்சு கேட்டா? நாளைக்கு கொடுத்தா போதும் தான் சொன்னேன். ஏன்
நானே யார்கிட்டயாவது கொடுத்துருப்பேன். ஆனா டீம்ல யாரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான்னு அவருக்கு தானே தெரியும். அதான் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். சரி, ஒர்க் டீடைல் என்னன்னு நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு. அதான் அவர்கிட்டயே கொடுத்துட்டேனே. சொன்னதை செய். அப்புறம் இது சம்பந்தமா ஏதாவது டவுட் கேக்குறதுக்கோ ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கோ அந்த ஆள் உன்கிட்ட வந்தானா, இது சாம் கொடுத்த ஒர்க்கு, அதனால இத பத்தி பேசணும்னாலோ டிஸ்கஸ் பண்ணணும்னாலோ சாம நீங்க டைரக்டா போய் பாருங்கன்னு பேசி முடிச்சிரு. என்ன சாம், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆள் வந்து கேட்டானா மட்டும் இது சாம் என்கிட்ட கொடுத்துட்டு போனவாளா, இத பத்தி என்ன டவுட்னாலும் நீங்க சாம் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும், அதனால சாமே பாருங்கன்னு சொல்லி முடிச்சிரு. சரி. இருக்கு அவனுக்கு. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் சைட் விசிட் பண்றதுக்கெல்லாம் என்னால வர முடியாதுன்னு அன்பிட்ட சொல்லிடு. ஏய், நீ தானே சொன்ன இன்னைக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கல, ஃப்ரீ தான், ஈவினிங் சைட் பக்கம் போலாம் அப்படின்னு. பிளான் கேன்சல், அவன் கிட்ட சொல்லிடு. சரி. நீ எப்படி அவளை வச்சு இன்னைக்கு நாளைக்கு வேலை வாங்குற நான் பாக்குறேன்டா. அந்த பக்கம் என்னமோ நடக்குது. அதுவும் காசு இசை வச்சு வேலை வாங்குறாருன்னு நினைக்கிறேன். காசு இசை விஷயத்துல என்ன பண்ணாலும் தெரிஞ்சாலும் கண்டும் காணாம போறது தான் நல்லது. நாம தலை போட்டோம்னா கண்டிப்பா சாம் இதுல இன்வால்வ் ஆக்க மாட்டான். நானும் அன்பும் கண்டுக்காம இருந்தாதான் சாம் டைரக்டா இந்த விஷயத்துல இறங்குவான். அவன் மனசுல இன்னமும் இசை இருக்காள்னா சாமுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். அதுக்கு நாம இசைக்கு சப்போர்ட் பண்றதை விட சாம் இசைக்கு சப்போர்ட் பண்ணாதான் 2 பேரும் இந்த ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு சீக்கிரமா ஒண்ணு சேருவாங்க. இந்த டைரியில அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இவ டைரியோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு இப்படி ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கான்னு நினைக்க கூட இல்ல. வீடு ஃபுல்லா தேடி தேடி டயர்ட் ஆனதுதான் மிச்சம். பாவம், ஸ்னோ தான் எங்கேயாவது எடுத்து போட்டிருப்பான்னு பார்த்தா ஸ்னோ எடுக்கல போலியே. அத்தையோட டைரி எங்கேயாவது எடுத்து போட்டியான்னு திருப்பி திருப்பி கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப கண்டிப்பா அவன் எடுக்கல. என்னடா சொடக்கு போட்டெல்லாம் கூப்பிடுற? மேடம் என்ன தேடுறீங்க? டைரியை தான். அப்பாவோட டைரி தானே, எப்படியும் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். இவ்வளவு அவசரமா தொலைஞ்சு போன டைரியை தேடுற? என் அப்பா ஞாபகமா நான் வச்சிருக்கேன். தொலைஞ்சு போச்சுதுன்னா தேடதான் செய்வாங்க. மத்தவங்களோட கஷ்டம் எல்லாம் உனக்கு எங்க புரியும்? சரி, ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? எங்க பாடுறான், உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன். வந்த உடனே எனக்கு டென்ஷன். எனக்கு இந்த டைரி கிடைக்கிறது வரைக்கும் நிம்மதியே இருக்காது. யார் கையிலயும் அது கிடைச்சிடக்கூடாதுங்கிற அளவுல ஏதாவது சீக்ரெட் இருக்கா? சீக்ரெட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்? நான் தான் சொல்றேன்ல, அது அப்பா ஞாபகமா வச்சிருக்கது. ஏன் சம்பந்தப்பட்ட எல்லா முக்கியமான விஷயமும் அதுலதான் எழுதி வச்சிருப்பேன். சரி, என்ன உனக்கு எப்பல இருந்து தெரியும்? உன்னதாண்டி கேக்குறேன், என்ன உனக்கு எப்பல இருந்து தெரியும்னு கேட்டேன். என் டைரி எங்கடா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட போல. எனக்கு அப்பவே தெரியும் ஃப்ராடு, டைரி உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. இப்ப மட்டும் என் டைரி எடுத்து கொடுக்கலாம், சாவடிச்சிருவேன். என்ன உனக்கு எப்பல இருந்து தெரியும்னு கேட்டேன். நான் உன்ன முதல்ல குருவாயூர் கோயில்ல வச்சு பார்த்தேன். அப்புறம் தான் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அதே மாதிரி உனக்கு என்ன எப்பல இருந்து தெரியும்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணு சென்னையில இருக்கும்போது ஒரு தடவை முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணல, அப்பல இருந்து தெரியும். ஆக நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்ன உனக்கு என்ன தெரியவே தெரியாது. ஏய், உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. டைரி கொடுக்குறியா இல்ல அண்ணன் கிட்ட போட்டுமா? என்ன உனக்கு எப்பல இருந்து தெரியும் சொல்றியா, இல்ல அதே அண்ணன் கிட்ட நானே போய் கேட்கட்டுமா? சொல்லுடி, உன்னதானே கேக்குறேன். என்ன மிரட்டுறியா? நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் நான் உன்னை பார்த்தேன். சோ குருவாயூர் கோயில்ல நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னமே உனக்கு என்ன தெரியாது? தெரியாது. என்ன இப்போ அதுக்கு? தெரியாது. தெரியாதுங்கிற விஷயத்தை எத்தனை தடவை நீ கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் எதுக்கு பேஜ்லயே நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த போட்டோவை நீ வரைஞ்சு வச்சிருக்க? உன்னதான் கேட்டேன். அது நான் எங்க வரைஞ்சேன்? அந்த போட்டோ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்த போட்டோ. அந்த டிராயிங் எப்படி உன் டைரியோட பேஜ்ல வந்தது? அது ஓ, அத கேக்குறியா? அது அன்னைக்கு ஸ்னோ எங்கிருந்தோ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து என்னன்னு வாங்கி பார்க்கும்போது அதுல உன்னோட போட்டோ இருந்தது. எனக்கு வர அன்னைக்கு டைம் பாஸ் ஆகாம இருந்து சோ ஸ்னோ உட்கார வச்சுட்டு இந்த போட்டோல இருக்க குரு எப்படி நான் டிரா பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரா பண்ணேன். அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல. ஸ்னோ அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தாளா? அதுதானே சொல்றேன். உனக்கு பொய் செட் ஆகும்னு நினைக்கிறியா, இல்லனா பொய்ய உண்மை மாதிரி உன்னால பேச முடியும்னு நினைக்கிறியா? அந்த டைரியில நீ ஒரு பேஜ கூட வேஸ்ட் பண்ணல. ஏன் ஒரு சிங்கிள் லைனை கூட வேஸ்ட் பண்ணாம எழுதியிருக்க. அப்படிப்பட்ட டைரியில
ஒரு பேஜ் அதுவும் பேஜ வேஸ்ட் பண்ணி ஏன் போட்டோவை வரைஞ்சியா? ஏன் ஒரு பேஜ்ல டிராயிங் வரையறதுல என்ன இருக்கு? மித்ரா, அந்த போட்டோ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உள்ளது. இவ்வளவுக்கு அந்த போட்டோவை நான் பிஆர் வீட்டுக்கு கூட எடுத்துட்டு வரல. அது எங்க வீட்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த போட்டோ எப்படி உன் கையில கிடைச்சது? அதான் சொல்றேன்ல, உனக்கே தெரியாம நீ இங்க எங்கேயோ கொண்டு போட்டிருக்க. ஸ்னோ எடுத்துட்டு வந்தா? இல்ல மித்ரா, அது இப்ப ரீசெண்டா டிரா பண்ணது இல்ல. நான் 12th ஸ்டாண்டர்ட்னா அதே டைம்ல நீ 10th ஸ்டாண்டர்ட். சொல்லு, அப்பவே என் போட்டோ எப்படி உன் கையில கிடைச்சது? ஏய், நீ என்ன பைத்தியமா? நான் சென்னையில தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிச்சு முடிச்சேன். நீ 11th 12th கன்னியாகுமரியில படிச்ச. உன் ஸ்கூல் லைஃப் பாதி யூஎஸ்ல முடிஞ்சது. சென்னை எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு? நான் 10th படிக்கும்போது உன் போட்டோ என்கிட்ட கிடைக்கிறதுக்கு என்னடா சாத்தியம்? ஏய், அந்த டைரியில நீ ஒரு லைன் கூட வேஸ்ட் பண்ணல. அது மட்டும் இல்ல, தெளிவா தெரியுது அந்த டிராயிங் ரீசனா நீ வரைஞ்சதே கிடையாது. ஒத்துக்கிறேன், அந்த டைரி நீ உன் அப்பா ஞாபகமா தான் வச்சிருக்க. அது சீக்கிரமா தீந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லைனை கூட வேஸ்ட் பண்ணாம உன் லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயத்த மட்டும் தான் எழுதியிருக்க. யாரா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே எல்லாம் டைரி எழுத ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ டைரி எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஆரம்பிச்சதே என்னோட போட்டோ வச்சுதான். எப்படி அந்த போட்டோ உனக்கு கிடைச்சது? நீ மெண்டல் மாதிரி பேசுறேன்னு உன் அளவுக்கெல்லாம் இறங்கி எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எனக்கு நல்லா தெரியும்டி. அந்த போட்டோ ஒரு காம்படிஷன்லாம், அது என்ன காம்படிஷன் தான் எனக்கு ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு காம்படிஷன்ல நான் வின் பண்ணதுக்காக அந்த டைம்ல எடுத்த போட்டோ. ஐ எம் ஷூர் அந்த போட்டோவை நான் பிஆர் வீட்ல கூட எடுத்துட்டு வரலாம். ஏன், இப்ப கூட அம்மாக்கு கால் பண்ணி அந்த போட்டோ வீட்ல தானா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்க வரேன். சொல்லு மித்ரா. டேய், பைத்தியம் மாதிரி வளராத. எனக்கெல்லாம் ஒன்னு அதுக்கு முன்னெல்லாம் தெரியாது. குழந்தைன்றதுனால அவ மேல பழிய போடுறல்ல? குரு, என் டைரி ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. இல்ல இந்த மித்ராவோட இன்னொரு முகத்தை நீ தேவையில்லாம பாக்குற மாதிரி இருக்கும். செல்லம், டைரி என்கிட்ட தான் இருக்கு. அந்த போட்டோ எப்படி உன்கிட்ட வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்காம விட போறதும் இல்ல. அந்த டைரிக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் விட போறதும் இல்ல. என்ன, அந்த போட்டோ எப்படி உன்கிட்ட வந்திருக்கான்னு இப்பவே நான் பாத்திருப்பேன். கஞ்சத்தனம் பிடிச்சி லைனை கூட வேஸ்ட் பண்ணாம எழுதி வச்சிருக்கேன். அதான் எப்படியும் உடனே என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் இங்க வந்தேன். சொல்ல மாட்டேன், நானே கண்டுபிடிக்கிறேன். செல்லம், வரட்டா? தமிழ், இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துருக்க போறேன்? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? சாமி இப்படி சொல்லன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க. ஒருவேளை அது வேற யாருக்காவது சொன்னதா கூட இருக்கலாம்ல. நீங்க பக்கத்துல தானே நின்னீங்க, என்ன கூப்பிட்டு தானே சொல்லுச்சு. பயமா இருக்குங்க. எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம பயப்படுற மாதிரி இருக்கு. தமிழ், என்ன அண்ணே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? வா பிரியா, நீயே கேளு அவகிட்ட. என்ன தமிழ், நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாலே என்னையும் அழ விட மாட்டா, நீ எதுக்கு அழுற? பிரியா, இன்னைக்கு கோயில்ல சாமி என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போக போறா, அனுப்பி வைக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லுச்சு. என்ன தமிழ் சொல்ற? ஆமா பிரியா, ஏற்கனவே அவ இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்கா. சந்தோஷம் கூட இல்ல, ஆனா ஏதோ நம்ம எல்லாம் அவ கூட இருக்குங்கிற நிம்மதியே அவளுக்கு இருக்கும்ல. இசைக்கு கல்யாண பேச்சு நம்ம எடுக்கல, அதனால சாமி ஒரு வாரத்துக்குள்ள புகுந்த வீட்டுக்கு போறா, அனுப்பி வைக்க தயாரா இருங்கன்னு சொல்லும் போது அவளுக்கு ஏதோ பிரச்சனை வர போகிற மாதிரி எனக்கு மனசு அடிச்சுட்டே இருக்கு பிரியா. தமிழ், வேற யாருக்காவது சாமி சொன்னதா இருக்கும். நம்ம இசைக்கு கல்யாண பேச்சே எடுக்கல. 2 பேரும் நீ உனக்கு வேண்டாம் நான் உனக்கு வேண்டான்னு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு வாரத்திலேயே எப்படி நம்ம இசைக்கு கல்யாணம் ஆகும்? அதான் பிரியா, என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ரூபத்துல வந்துருமோன்னு பயமா இருக்கு. வேற யாருக்காவது சொன்னதா இருக்கும் தமிழ். இல்ல பிரியா, என்ன கூப்பிட்டு தான் சொல்லுச்சு. எனக்கு கண்டிப்பா தெரியும், என்கிட்ட சொன்னதுதான். அவ டெய்லி இனியா கூட அன்பு கூட சாம் கூட ஆபீஸ் தானே போறான். அவளுக்கு எதுவும் ஆகாது. அது அரசுனால அவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. இப்ப சாம் கூட இருக்கான். அருவி கூட இப்ப அரசுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் நடந்துக்கிறா போலாம். வீட்டுல இவங்க 2 பேரையுமே பார்த்துதான், இவங்க 2 பேரையும் பார்த்து பயந்துதான் அந்த ஆளு அடங்கி ஒடங்கி இருக்காரு. அந்த ஆளால எல்லாம் நம்ம இசைக்கு எதுவும் ஆகாது. ஒரு வாரத்துல புகுந்த வீட்டுக்குன்னா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, நீ என்ன தானே எப்பவும் சொல்லுவேன், மனசுல தோணுனதெல்லாம் நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாம எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் நடந்தாதானே புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். கல்யாண ஏற்பாடே பண்ணாம ஃப்ரீயா விடு. வேற யாருக்காவது சொன்னதா இருக்கும். பாரு, நான் சொன்னதே தான் அவளும் சொல்றான். நான் சொல்லும் போதுதான் உன் மனசு சமாதானம் ஆகல. பிரியா சொல்லும் போதுமா உனக்கு சமாதானம் ஆகல? என்னமோ சொல்றீங்க, ஆனா என் மனசு அடிச்சுட்டே தான் இருக்கு. இவன் இல்லாத நேரமா வந்து இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு, எங்கதான் வச்சிருப்பான்? என்ன சொல்லு, ஏறும் பக்கம் எல்லாம் வந்திருக்கா?
வரும் பக்கம் வந்தேன்லாம் தப்பா நினைச்சிடாத. நான் இசை பார்க்கறதுக்காக வந்தேன். இசை பார்க்கணும்னா ரூமை தாண்டி தானே போகணும். ஐயோ, இன்னும் அவங்க ஆபீஸ்ல இருந்து வரலையே. அது உனக்கும் தெரியுமேடி மித்து, அவங்க வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் வரேன். எங்க ஓடுற இரு. உனக்கு அறிவே இல்லையா? லைட்டா கம்மிதான். குரு, என்ன பேபிமா இப்படி வேர்த்து கொட்டுது, அதுவும் ஏசி ரூம்ல? என் டைரி எனக்கு ரொம்ப முக்கியம். என் டைரியை கொடுத்துரு. அச்சோ, எனக்கும் முக்கியம்தான். உன் டைரி உன்னை விட எனக்கும் முக்கியம்தான் பேபி. விளையாடாத குரு. அந்த டைரி என் பர்சனல். நமக்குள்ள என்னடி தங்க பர்சனல்? நீ வேற நான் வேறயா? நீயே நானும் ஒண்ணு. நீ நானும் ஒண்ணுன்னு நீ பாத்தியா? ஆமா தங்கம், உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது ஏன் கையாலன்னு நீயே வாக்கு கொடுத்திருக்கியே. அப்போ நீயே நானும் ஒண்ணு தானே? எமோஷனல் கூட எல்லாம் விளையாடாத குரு. டைரியை கொடுத்துரு. அச்சோ, நீயே நானும் ஒன்னா இருக்கும்போது எமோஷனல் மட்டும் எப்படி வேற வேறையா இருக்க முடியும்? கொடுத்துரு குரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? கேக்குறேன். டைரியை கொடு. ஓகே, இப்போ இந்த செகண்ட் எனக்கு உன்கிட்ட இருந்து 2 விஷயம் வேணும். அது நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. அச்சோ, ஜில்லோ நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை நானும் கிடையாது. அப்புறம் என்ன? அதாவது என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, எனக்கு உன் மேல அளவுக்கு அதிகமா இழுத்த சரியா இருக்கு. அதே மாதிரி குரு, உன் மேல எனக்கும் அளவுக்கு அதிகமா இழுத்த சரியா இருக்குன்னு ஒத்துக்கோ. பாயிண்ட் நம்பர் 2, அந்த டைரியில நீ டிரா பண்ணிருக்க என்னோட போட்டோ நீ 10th ஸ்டாண்டர்ட் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உள்ளது. அந்த போட்டோ உன் கையில எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிச்செல்லாம் நான் உன்னை விட்டுடுறேன். விளையாடுறியா? நீ கன்னியாகுமரி, நான் சென்னை. ஏணி போட்டா கூட எட்டாது. அப்படி இருக்கும்போது ஒன்னு எனக்கு தெரியறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்கு? ஐயோ மித்துமா, ஏணி போட்டா எட்டாதுடா. ஆனா மனசு இருந்தா எட்டும். டைரி கொடுத்துரு குரு. இல்லனா இல்லனா ஏய், நான் தான் சொல்றேன்ல, 2 பாயிண்ட். 1, எனக்கு உன் மேல இருக்கிற மாதிரி உனக்கு என் மேல இழுத்தக்கா செய்ய அளவுக்கு அதிகமா இருக்குன்னு ஒத்துக்கோ. பாயிண்ட் நம்பர் 2, என்ன முதல்ல நீ எங்க பார்த்த, என்ன எப்படி உனக்கு இதுக்கு முன்னமே தெரியும், என் ஸ்கூல் போட்டோ உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, ஸ்னோட்டை தான் நீ இதை பத்தி கேட்கணும். ஸ்னோட் எல்லாம் கேட்க முடியாது தங்கம். ஏன்னா குழந்தைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ குழந்தைய வச்சு உருட்டி விளையாடலான்னு நினைக்காத. எனக்கு எப்பவுமே மனசுல ஒண்ணு தோணிட்டே இருக்கும். எந்த ஆம்பளையும் திரும்பி பார்க்காத பொண்ணு, எந்த ஆம்பளை கிட்டயா இருந்தாலும் டிஸ்டன்ஸ்ல நின்னு பேசுற பொண்ணு, நான் பக்கத்துல நெருங்கி வந்தாலே ஹார்ட் பீட் தான் ஏக்குறதே தவிர உன் கண்ணு பக்கத்துல வராதுன்னு சொன்னதே இல்ல. அப்பவே எனக்கு தோணுச்சுடி. ஏன், நான் ப்ரப்போஸ் பண்ணும் போது கூட உன் முகத்துல எந்த கோபமும் இல்லாம நார்மலா என்ன ஹேண்டில் பண்ண. எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நான் குருவாயூர் கோயில்ல வச்சு உன்னை பாக்குறதுக்கு முன்னமே உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. நீயா கொண்டதையும் கற்பனை பண்ணி உன் மனசுல ஆசை வளர்த்துக்காத. எனக்கு உன் மேல எந்த ஆசையும் இல்ல. நீ ப்ரப்போஸ் பண்ண முன்ன உன்னை யாருன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. என் மேல உனக்கு எந்த ஆசையும் இல்ல? இல்ல இல்ல இல்ல. என் மேல உனக்கு இழுத்தக்க செய்ய இல்ல? நீ என்ன படம் தான் பார்த்துட்டு வந்து பட டயலாக்லாம் அடிச்சு விட்டாலும் என்கிட்ட இருந்து ஒரே பதில் தான். எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. செக் பண்ணிடலாமா? ம். உனக்கு என் மேல எந்த ஆசையும் இல்லைன்னு சொன்னியே, அதான் என் மூச்சு காத்து உன் மேல பட்டும் வளர்க்காம நிக்கிறியா? டைரிக்காக? டைரிக்காக நிக்கிற பொண்ணு நீயா? ஆமா, அந்த டைரி தான் எனக்கு முக்கியம். டைரி தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அப்பா தான் முக்கியம், குரு முக்கியம் இல்ல தானே? நீ சம்மதம் இல்லாம அதை இதே முடிச்சு போடாம என் டைரியை கொடுத்தியனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். யாருமே ரீட் பண்றதுக்கு முன்ன அந்த டைரி உன் கையில கிடைக்கணும்னு இவ்ளோ அவசரப்படுறிய ஜில்லு? டைரியை கொடு குரு. டைரி எனக்கு ரொம்ப முக்கியம். குடுக்குறேன்டி. உன் மனசுல நான் தான் இருக்கேன் ஒத்துக்கோ. என் மனசுல நீ இல்ல. என்னால எப்போ இதை ஒத்துக்க முடியாது. செக் பண்ணிடுவோமா? ஹே ராமா வார் வாரமா கண்மூடவில்லை உன் ஞாபகமா விடு குரு. கண்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு அன்பே தென்றல் தீண்டிடாத தேகமிது என்னை நூலாடை போலே சூடும் நேரமிது ஹே ராமா வார் வாரமா கண்மூடவில்லை உன் ஞாபகமா நான் கிளம்புறேன். கண் தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை
உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு தெளிவா தெரியுது. அதை ஒத்துக்க எதுக்கு இவ்ளோ தயக்கம்? என் மனசுல யாரும் இல்ல. உன் மனசு மட்டும் இல்ல, உனக்கே தெரியாம நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கேன். ஒத்துக்க வைக்கிறேன். அதுக்கு முன்ன என்ன உனக்கு எப்படி தெரியும்னு கண்டுபிடிக்கிறேன். டைரி கண்டிப்பா தரேன். வீட்ல எல்லாம் போய் தேடாத, என்கிட்ட தான் இருக்கு. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது கிடைக்கவும் கிடைக்காது. உனக்கு அந்த டைரி முக்கியம்னா அது எனக்கும் முக்கியம். என் கேள்விக்கான பதில் அதுல இருந்துச்சுன்னா படிச்சுட்டு உடனே கொடுத்துருவேன். என் கேள்விக்கான பதில் அதுல இல்லைன்னா உன் வாயிலேருந்து உண்மை வர்றது வரைக்கும் அந்த டைரி என்கிட்ட தான் இருக்கும். போ. பதில் கிடைக்காம டைரி உன் கைக்கு வராது. பதில் கிடைச்சதும் நானே கொடுத்துடுறேன். போ. போகவா? எவ்வளவு நேரம் நின்னாலும் பதில் கிடைக்காம டைரி உன் கைக்கு வராது. ம். ம். அப்புறம் எப்ப வேணாலும் என்ன பாக்குறதுக்கு இந்த ரூம்க்கு நீ வரலாம். ஆனா டைரிக்காக வராத. ஏன்னா பாவம், கஷ்டப்பட்டு தான் தேட போறேன். ஆனா உன் கைக்கு அது கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், இந்த தேடுற வேட்டையெல்லாம் விட்டுரு. பதில் கிடைச்சதும் நானே உன் கையில கொடுத்துடுறேன். நான் வரேன். ம்.